ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சூப்பராக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த விலாகில் வந்திருக்கோம். எல்லாருக்கும் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய இருக்கும். அதில் மேஜரான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு. ஸோ நரம்பு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த நரம்பு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸ் தான். ஸோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நரம்பு வந்து எந்த அளவுக்கு பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும், ஒரே இச்சிங்காக இருக்கும், ஒரே தீ வச்ச மாதிரி எரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம், எந்தெந்த கண்டிஷன்னால இந்த மாதிரியான நரம்பு பிரச்சனை வருதுன்னு. இதுக்கு நம்ம முக்கியமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எதை சாப்பிட்டா இந்த நரம்பு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். ஸோ அத்திப்பழம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அத்திப்பழம் காஞ்ச ஒரு இதுவாக வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அத்திப்பழம் சாப்பிட்றதால நரம்பு பிரச்சனைகள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை நிறைய பேருக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே நம்ம வந்து நிறைய பேர் அதை வந்து தட்டி கழிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருந்தாலும் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நரம்பு வலுவடைகிறதுக்கும் வாரத்தில் 2 நாள் இந்த பெரண்டை பொடியை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக மாதுளைப்பழம் வந்து தினசரி ஒரு கப்பு வந்து சாப்பிட்றதுனால இந்த நரம்பு வந்து நல்லா வலுவடையும், அதோடைய டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்தது நெல்லிக்கனின்றது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. விட்டமின் சி வந்து நல்லா நிறைஞ்சிருக்கிற ஒன்று. அது மட்டும் இல்லை, இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நெல்லிக்காய் வந்து வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் சாப்பிடலாம். வெறுமாவே நீங்கள் கடிச்சு சாப்பிடலாம். வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கவங்க நல்லா போட்டு மென்னுவாங்க. எதுக்கு இந்த வெத்தலை போடுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெத்தலையை வந்து ஒரு வீக்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து சாப்பிட்டு வரதால ரொம்ப நல்லது. இல்லைப்பா எனக்கு வெத்தலைலாம் பிடிக்காதுன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, நம்ம நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தினசரி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தினசரி உணவில் சேர்க்கிற முடியாத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக, அதாவது முருங்கைக்கையை வந்து கையில் பிடிச்சிட்டு இருந்தால் வெறுங்கையோடு போவாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ 4 இலையை கிள்ளி ஒரு சூப் வச்சு கொடுக்கலாம். பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கலனா, இல்லைன்னா நல்லா தடத்துலன்னு கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் ஒரு 4 கீரையை வந்து அலசி போடலாம். ஸோ ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸு, பேரிச்சப்பழம் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நரம்பு கோளாறு பிரச்சனை இருக்கவங்களுக்கு. நம்ம என்னென்ன சாப்பிட்டா இந்த நரம்பு கோளாறு, நரம்பு தளர்ச்சி, அது ஒரு மாதிரியான நடுக்கம், அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம வந்து அன்றாட உணவில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளவும் முடியும், அதை கட்டுப்படுத்தவும் முடியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு நடுக்கம் இருக்குது, ரொம்ப வந்து அவதிப்படுறவங்க நம்ம நிறைய பேர் காதால் கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸில் பாதாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்டு, பிஸ்தா, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா தினசரி உணவில் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நரம்பு பிரச்சனைக்கு வந்து, அதாவது நரம்பை வந்து நம்மளுக்கு வந்து வலுவடைகிறதுக்கும் அது சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தினசரி நம்மளுக்கு என்ன இதெல்லாம் நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிங்கன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து சூப்பராக வந்து நல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவார். அதை எடுத்துகிட்டு போய் ஆயிரமாக நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக சில நூறுகள் செலவு பண்ணி இந்த உணவு முறைகளை வந்து நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கத்தை கொண்டு வரது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் அடுத்த வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம இதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் நான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான். பட் ஓட்ஸ் சாப்பிட்றதால என்னென்னா நர்வ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும்போது சீ ஃபுட்டு தாங்க. அதாவது நிறைய பேர் ஏரி மீன், குளத்து மீன் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் சீ ஃபுட், கடலில் இருக்கிற மீன் வகைகளாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், இல்லை என்ன ஜாஸ்தியாக இருக்கும்னா விட்டமின் B12 வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து நரம்பு அலர்ச்சிக்கும் அதோடைய தளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பால் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சது விஷயம். பட் நம்ம வந்து தினசரி ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதால அவ்வளோ ஒரு நன்மைகள் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி நல்ல ஒரு பழ வகைகள் தினசரி நம்மளுடைய அன்றாட உணவுகளை எடுத்துக்கும் போது நரம்பு பிரச்சனைகள் வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு பாருங்க, சூப்பராக ஆயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.